ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம விஜய் தேவேஸ் சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, கொத்தமல்லியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். கொத்தமல்லியை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, முக்கியமாக இதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன, இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறதும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது, நிறைய டவுட்ஸ் வரும். அதனால ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, மறக்காமல் நம்ம விஜய் தேவேஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும், வீடியோ உடனே கிடைக்கும், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கொத்தமல்லியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். கொத்தமல்லியில் வைட்டமின் கே, சி மற்றும் ஏ போன்ற வைட்டமின்கள் நிறைந்துள்ளது. இந்த கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா வைட்டமின் கே, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ இந்த மாதிரியான வைட்டமின்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. இவை தலைமுடியின் வலிமை மற்றும் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது. இந்த கொத்தமல்லியில் இருக்க வைட்டமின் கே, சி, ஏ வைட்டமின்கள் இருக்கிறனால நம்மளோட தலைமுடியோட வலிமையும் வளர்ச்சிக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கொத்தமல்லி தண்ணீர் குடிப்பது முடி உதிர்வை எதிர்த்து போராட உதவுகிறது. இந்த கொத்தமல்லியோட தண்ணீர் வந்து நம்ம குடிக்கிறது நம்மளோட முடி உதிர்வை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கொத்தமல்லி முகப்பரு, தோல் நிறமி மற்றும் தழும்புகளை குறைக்கிறது. இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட முகப்பரு, தோல் நிறமி மற்றும் அப்புறம் தழும்புகளை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கொத்தமல்லி இலைகளில் விட்டமின் ஏ, சி மற்றும் இரும்பு சத்துக்கள் என ஏராளமான சத்துக்கள் உள்ளது. இல்லை பார்த்திங்கன்னா வைட்டமின் இருக்குது, விட்டமின் ஏ, சி, அப்புறம் இரும்பு சத்துக்கள், நிறைய சத்துக்கள் வந்து இந்த கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்கு. கொத்தமல்லி இலைகளில் தயமின், நியாசின், ரிப்ளோவின், வைட்டமின் சி, பாஸ்பரஸ், கால்சியம், சோடியம் போன்ற சத்துக்கள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா தயமின் இருக்குது, நியாசின், ரிப்ளோவின், வைட்டமின் சி, பாஸ்பரஸ், கால்சியம், சோடியம் நிறைய விதமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது. நம்மளோட கண் பார்வையை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நாம் சாப்பிடும் உணவை ஜீரணிக்க செய்து நமக்கு சக்தியை தரும். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஜீரணிக்க செஞ்சு நமக்கு சக்தியை தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பல வகையான நோய்களை குணப்படுத்த உதவுகிறது. இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நிறைய வகையான நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதில் பல்வேறு வைட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. எடை இழப்பு முதல் கூந்தல் ஆரோக்கியம் வரை அனைத்து பிரச்சனைக்கும் கொத்தமல்லி தீர்வு தருகிறது. இது பார்த்திங்கன்னா எடையை குறைக்கிறதுலேருந்து நம்மளோட கூந்தல் ஆரோக்கியம் வரை எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம தீர்வு தர்றதுக்கு நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கொத்தமல்லி இலைகள் பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த கொத்தமல்லி இலைகள் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்களை வந்து கொண்டிருக்கு. சருமத்திற்கு மிகவும் நன்மை தருகிறது. நம்மளோட சருமத்திற்கு வந்து ரொம்பவுமே நன்மை தருது. அன்றாடம் சமையலில் பயன்படுத்தும் முக்கிய பொருளாகவும் உணவை அலங்கரிக்கவும் பயன்படும் கொத்தமல்லியில் ஏராளமான நன்மைகள் உள்ளன. நம்ம வந்து கொத்தமல்லி எதுக்கு பயன்படுத்துவோம்? அன்றாட சமையலுக்கு தான் பயன்படுத்துவோம். அதில் வந்து டேஸ்ட்டுக்காகவும் நம்ம செய்கிற உணவை வந்து அழகுபடுத்துறதுக்காண்டி தான் இந்த கொத்தமல்லியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான நன்மைகள் வந்து நிறைஞ்சிருக்கு. கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. பார்த்திங்கன்னா நம்மளோட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உடல் எரிச்சலை தணிக்க உதவுகிறது. இது வந்து நம்மளோட உடல் எரிச்சலை வந்து தணிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. காய்ச்சலை குணமாக்கவும் கொத்தமல்லி பயன்படுகிறது. நம்மளோட காய்ச்சலை வந்து குணமாக்குறதுக்கு இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே பயன்படுது. ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு நமக்கு வந்து கொத்தமல்லி ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. இது வந்து நம்மளோட சர்க்கரை அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஊட்டச்சத்து நிறைந்ததாக உள்ளது. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊட்டச்சத்து நிறைந்ததாக வந்து இருக்குது. இதை சாப்பிட்றதுனால அதில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கிது. ஆரோக்கியமான கண் பார்வையை தருகிறது. இதை சாப்பிட்றதுனால நமக்கு கண் பார்வை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. நம்ம உடலை வந்து எந்தவித நோய்களும் தாக்காமல் நம்ம உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காண்டி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்த சர்க்கரை அளவை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. எலும்பு ஆரோக்கியத்தை பலப்படுத்த உதவுகிறது. நம்மளோட எலும்போட ஆரோக்கியத்தை வந்து மேலும் மேலும் பலப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது.
குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. இது சாப்பிட்றனால நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. கொத்தமல்லி இலையில் இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்பை போக்க உதவுகிறது. இந்த கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து இருக்கனால நமக்கு இரத்த சோகை வருவதற்கான வாய்ப்பை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதில் உள்ள இரும்பு சத்தும் வைட்டமின் சியும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி அம்மை நோயின் தீவிரத்தை குறைக்க உதவுகிறது. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் வைட்டமின் சி சத்தும் இருக்கனால அது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்தி அம்மை நோயோட தீவிரத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பித்தத்தை போக்க மிகவும் உதவுகிறது. நம்மளோட பித்தத்தை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முக பொலிவு பெற உதவுகிறது. நம்மளோட முகத்தை வந்து ரொம்பவுமே பொலிவு பெறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பார்வை குறைபாடுகளை போக்க உதவுகிறது. நம்ம கண்ணில் வந்து எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அதை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. இது வந்து நம்மளோட உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. முடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது. நம்மளோட முடி வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை சுத்திகரிக்க உதவுகிறது. நம்மளோட உடம்புல இருக்க ரத்தத்தில் இருக்க நச்சுக்களை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நிறைஞ்சிருக்கு. நீரிழிவு நோயை குணப்படுத்த உதவுகிறது. நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சத்து குறைபாட்டை தடுக்க உதவுகிறது. பார்த்திங்கன்னா நம்ம சத்து குறைபாட்டை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவேஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னையிலேருந்து இந்த கொத்தமல்லியை வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு ஆல்ரெடி எப்போவுமே இந்த கொத்தமல்லியை வந்து சமையலுக்கு பயன்படுத்தும். அப்படி பயன்படுத்தாமல் இங்கே இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து இந்த கொத்தமல்லி வந்து உங்கள் உணவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.